ஹே காய்ஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேஜருங்கிற ஒரு டெலகிராம் ஆடரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆடரில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜருக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரை வந்து மேஜர் டோக்கனாக மாற்றி கொடுப்பாங்க. அண்ட் இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இந்த மேஜர் டோக்கன் வந்து ஆல்ரெடி ப்ரீ மார்க்கெட்டில் போயின்னு இருக்குது. ஸோ பிட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் டோக்கன் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு காயின் வந்து 0.015 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக லிஸ்டிங் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து தாராளமாக அது பண்ணலாம், நீங்கள் தைரியமாக பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் எப்படி ஏர்ன் பண்ணுறது பற்றி அந்த வீட்டில் பார்ப்போம் நம்ம. அண்ட் அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டரில் போய் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து பிட்ஜெட் வந்து அவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து டானை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ டான் நெட்வொர்க்கில் தான் விடுவாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லாம் A to Z சொல்லிடுறேன் நான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கண்டிப்பாக உங்களை யாரும் சில பொறுத்தல. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த டெலகிராம் லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டுக்குள்ளே வந்துடுங்க. சொல்ல போய்ட்டு என்ன பாரு, கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த டேக் போனஸ் இருக்குல்ல அது கொடுத்துக்கோங்க. ஸோ டேக் போனஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 100 ஸ்டார் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு முதல் வழி கேட்டிங்கன்னா வந்து ரிவார்ட்ஸில் போயிட்டிங்கன்னா அந்த ஹோல்டு டு ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஹோல்டு பண்ணணும். ஸோ எவ்வளோ ஹோல்டு பண்ணணும்னா இங்கே வந்து பாருங்கள் 1 நிமிஷம் கொடுத்துக்கனால. ஸோ 1 நிமிஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணே இருக்கணும். ஸோ விடக்கூடாது. 1 நிமிஷம் நான் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் வந்து 1 ஆயிரும், அடுத்து போக 2000 3000 செகண்டுக்கு இந்த மாதிரி வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 915 டோக்கன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 8 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் டைம் வந்து கொடுக்கல. ஸோ அது டைம் எப்போ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி ஃப்ரீ ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் நம்ம ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ கிடைக்குது பார்ப்போம். ஓகே, ஆஹா, ஏர்னிங்ஸ் இன்ட்டு 2 500. ஏர்னிங்ஸ் நம்ம கிடைக்கிற ஏர்னிங்ஸாக டபுளாக வரும். பட் இப்போதைக்கு நம்ம 5 தான் கொடுத்துக்குறாங்க. ஸோ ஆக்டிவ் போனஸ் கொடுத்துக்குறேன் நான். இப்போ அகைன் ஃப்ரீ ஸ்பின் வரல. அது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் வரும். அப்படின்னா வச்சுக்கோங்க, நீங்கள் 5 ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு போனஸ் வீல் தராங்க. ஸோ அதில் வந்து ரிவார்ட்ஸ் ஒன்று அதிகமாக நினைக்கிறேன். ஸோ இதே தராங்களா இல்லை வேறு எதாவது ஸ்பின்னு போனஸ் தராங்க. போனஸ் மீன்ஸ் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிவார்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நினைக்கிறேன். பட் நம்ம இப்போதைக்கு வந்து டெய்லி 8 ஹவர்ஸ் ஒன்ஸ்க்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது கிளிக் கொடுத்தா காட்டுது பாருங்கள். பட் இது கிளிக் கொடுத்தா காட்டல. ஸோ நீங்கள் இதை நான் வச்சுக்கோங்க. இது நீங்கள் 2 ஒரே டைமில் பண்ணுங்கள். ஸோ 8 ஹவர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் 2ம் மாற்றி நீங்கள் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு எப்படி ஏர்ன் பண்ணலாம்னா சோஷியல் டாஸ்க் இருக்குல்ல. ஸோ அதுவே நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து ஏர்ன் ஒரு பட்டன் ஃபஸ்ட்டே இருக்கும். அதில் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நிறைய இருக்குது. ஸோ நிறைய ஸ்டார் ஏர்ன் பண்ணுறதுக்கான வந்து வழி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் ஸ்டோரியில் நீங்கள் ஒரு ஸ்டோரி போட்டாலே அதுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 10,000 கொடுக்குறாங்க. நம்ம அது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டெலகிராம் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து டான் ட்ரான்சாக்ஷன் சம் ஃபீஸ் எதை கேட்பாங்க ட்ரான்சாக்ஷனில். அது வேணால் நீங்கள் அது கொடுத்து கூட பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து அதை பார்த்துருவாங்க பூஸ்ட் சேனல், ஸோ ரேட்டிங் கொடுக்குறது, டான் சேனல்ஸ், இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் டான் வாலெட். இது வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து டான் கீப்பர் இருக்குது. ஸோ அதை பண்ணிக்கலாம். சில பேர் டெலகிராம் வாலெட் யூஸ் பண்ணிப்பீங்க. பட் நான் வந்து டான் கீப்பர் தான் பண்ணுறேன். நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டான் ட்ரான்சாக்ஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ எவ்வளோ டான் காயின் கேட்குதுன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.5 டான் கேட்குது. அப்படின்னா ஒரு வந்து $3.23 வச்சுக்கோங்களேன் ஃபீயோட கணக்கு பண்ணி. ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது ஒரு 300 கிட்ட வருது. ஸோ அதனால் வந்து நான் யோசிக்கிறேன் பண்ணலாம் வேணாமான்ட்டு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன்னா பண்ணாதீங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது நீங்கள் டெலகிராம் ஸ்டோரி போட 10,000 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்குறாங்க. ஸோ மற்ற இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்வைட் பண்ணால் வந்து பாருங்கள் மொத்தம் 7,500 கொடுக்குறாங்க. ஸோ என்ன பண்ணி இன்வைட்டில் போய்ட்டு இங்கே வந்து பாருங்கள். இன்வைட்டில் வந்து இங்கே கம்மியாக தான் காட்டுது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 பேர் இன்வைட் பண்ண ரைட். 10 பேரில் அதுக்கு மேலே நீங்கள் இன்வைட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ரிவார்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ மினிமம் 10 பேராக நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ ஒன் டைம் ஸ்டார் பர்ச்சேஸ்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலகிராம் ஸ்டார்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஏன்னா 10 ஸ்டார் எவ்வளோ சும்மா பார்ப்போம் எவ்வளோ கேட்குறாங்கன்ட்டு. 10 ஸ்டாருக்கு வந்து எதுவும் இல்லை. $100 கொடுத்தீங்கன்னா 50 ஸ்டார் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டெலகிராமில் ஒரு பேமெண்ட் மெத்தட் மாதிரி இப்போ ஸ்டாருங்கிறது நம்ம கூகுள் ப்ளேயில் யூஸ் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ பிட்ஜெட்டில் இருந்துச்சுன்னா பிட்ஜெட் டாஸ்க்குக்காக நம்ம இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரான்சாக்ஷன் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம பண்ணணுமான்னு தெரியல. ஒன்று பண்ணால் 2 கணக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இது எவ்வளோ கேட்குறாங்க பார்ப்போம். இது வந்து கம்மியாக தான் கேட்குது. இது வந்து 0.1 தான் கேட்குது. பட் அதுதான் வந்து அதிகமாக கேட்குது. ஸோ யோசிச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற சின்ன டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் சின்ன விஷயம் தான். ஓகேவா? நம்ம தான் சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேலன்ஸ் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஆஃப் பேலன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 0 தான் காட்டும். ஏன்னு தெரியல, ஏன்னா கொஞ்சம் அப்டேட் ஆக டைம் ஆகும் போல். எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எப்படிலாம் எடுத்தோங்கிற காயின் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஸோ போனஸில் எடுத்தது, ஹோல்டு பண்ணி எடுத்தது எல்லாம் காட்டுது. பட் ஆனால் அது ஆட் ஆகலை. ஸோ அங்கே டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயும் பேலன்ஸ் 0 தான் காட்டுது. ஆனால் மற்றலாம் பாருங்கள் நிறைய வச்சுக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. பட் ஆனால் எப்போ தருவாங்களான்னு தெரியல. அந்த மேலே சொல்லியிருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காயின்ஸ்லாம் வந்து மேஜர் டோக்கனாக வந்து பொறியாக மாற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் லிஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி டேபு ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லை பே பண்ணுறதுலாம் வந்து நான் தெரிஞ்சு பண்ண வேணாம் நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட இன்கேஸ் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மினிமமாக இந்த $1 இருந்தால் கூட அதை வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன் வந்து அது கண்டிப்பாக கேட்பாங்களான்னு தெரியல. டெய்லி டாஸ்க்கு வந்து பாருங்கள், டெய்லி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இது டெய்லி மாறும் வேறு நினைக்கிறேன். ஸோ புது டாஸ்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஒன் டைம் டாஸ்க்கு போல். ஸோ இதெல்லாம் நீங்கள் பிங்கெக்ஸு பிஜெட்டு இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. ஸோ அது உள்ளே போய்ட்டு வெளியே வந்துட்டு கூட நீங்கள் ரிவார்டு வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்வைட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இங்கே இருக்குது, நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டவுட் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். மறுபடியும் ஸ்டே டியூன். பாய்.